பிகினிங் ஆஃப் த எண்ட் என வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள உலக முடிவின் ஆரம்பம் மிக தெளிவாக தொடங்கியுள்ள போதிலும் பலரின் கவனக்குறைவு இச்சம்பவங்கள் எவ்வித தடையும் இல்லாமல் நடைபெறுவதற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அவர்களை நம்ப வேண்டாம் என இயேசு எச்சரித்துள்ளார். எனவே வேதாகமத்தை கற்றறிந்துள்ள கிறிஸ்தவர்கள் நான் உலகை சீர்படுத்துவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவன் என கூறும் எந்த கள்ள தீர்க்கதரிசியையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என கலாத்தியர் 1:8 மிக உறுதியாக எழுதப்பட்டுள்ள போதிலும் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன் கூறியதாக நம்பி மோசே முதல் யோவான் வரை அத்தனை தேவ மனிதர்களும் எழுதிய சத்தியங்களை புறக்கணித்துள்ளது குர்ஆன். இதில் தேவ திட்டங்கள், கட்டளைகள், புதிய உடன்படிக்கை, இரட்சிப்பு, கடைசி கால எச்சரிக்கைகள், நியாய தீர்ப்பு ஆகிய எல்லாமே அப்படியே மாற்றப்பட்டுள்ளன. கள்ள தீர்க்கதரிசி முழு உலகையும் வஞ்சித்து சாத்தானை வணங்க செய்வான் எனவும் அவனை நம்ப வேண்டாம் எனவும் வேதாகமம் எச்சரிக்கிற போது உலக முடிவுக்கு முன் தீர்க்கதரிசி ஒருவன் மேசியாவாக வெளிப்பட்டு நீதியையும் சமாதானத்தையும் உண்மையான மதத்தையும் உலகில் நிலைநாட்டுவான் எனவும் அவனை பின்பற்றும்படியும் இஸ்லாமிய நூல்கள் கூறுகின்றன. எனவே ஆந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்னோடியாக வரும் இவனை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இது ஏதேனில் மனிதனை வஞ்சித்த சர்ப்பத்தின் மாபெரும் தந்திரங்களில் ஒன்று. சமீப காலமாக கள்ள தீர்க்கதரிசி ஒருவன் எழும்பி தகப்பன் வழியில் முகமதின் பரம்பரையிலும் தாய் வழியில் யூத மற்றும் கிறிஸ்தவர்களின் வழி வந்தவன் எனவும் தன்னை குறித்து தீர்க்க தரிசனங்களில் முன்னுரைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறுவதுடன் தான் இயேசு கிறிஸ்து முகமது ஆகியோரின் பதிலீடான வாரிசாக கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவன் எனவும் கூறுகிறான். இயேசு கிறிஸ்து நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிருள்ளவராயிருக்கிறேன் என கூறியுள்ளார். அவருக்கு பதிலீடோ வாரிசோ தேவையில்லை. அவரே நேரடியாக பூமிக்கு வரப்போகிறார். அவர் வரும் அந்த கணப்பொழுதிலேயே அத்தனை கண்களும் அவரை காணும் வகையில் மிகவும் வெளிப்படையாக அவருடைய வருகை இருக்கும். வானமும் பூமியும் அதிரும். பூமியில் உள்ளோர் யாவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எனவே கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது என்ற காரணத்தினால் இந்த போலி தீர்க்கதரிசி யாஹ்வே என்ற கடவுள் தன்னை அனுப்பியதாக கூறாமல் அல்லாஹ் அனுப்பியதாக கூறி இஸ்லாம் மதத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து முகமது நபியை பற்றி பல விடயங்களையும் கூறுகிறான். கடவுள் பெரியவர் என கூச்சலிட்டாலும் அந்த கடவுளால் முடியாததால் தாங்களே ஆயுதமேந்தி தீவிரவாதத்தின் மூலம் உலகை மேற்கொள்ள நினைத்து அழிவையும் அவமானத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாம் மதம். மத்திய கிழக்கு நாடுகளில் கூட மில்லியன் கணக்கானோர் இஸ்லாம் மதத்தை விட்டு சத்தியத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கள்ள தீர்க்கதரிசி தன்னை அல்லாஹ் அனுப்பியதாக கூறி முகமதை பற்றியும் அதிகமாக பேசுவதால் பலர் இவனை பின்பற்றப் போகிறார்கள். ஈஜிப்சியன் அமெரிக்கனான அப்துல்லா ஹசம் அஹமத் அல்மாதி என்ற இவன் தற்போது இங்கிலாந்தில் இருந்து கொண்டு அஹ்மதி ரிலிஜன் ஆஃப் பீஸ் அண்ட் லைட் என்ற மதத்தை உருவாக்கி முகமதை போலவே வேதாகம சத்தியங்களை எடுத்து தீர்வுபடுத்தி கூறுவதுடன் தற்காலத்துக்கு ஏற்ற சில புதிய விடயங்களையும் கூறுகிறான். இவன் நான் அந்தி கிறிஸ்து அல்ல, மேசியாவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே மெய்யான மேசியா என கூறுவதுடன் ஆபிரகாமிய மதங்களை ஒன்றிணைத்து தனது மதத்தை உருவாக்கி இருக்கிறான். வேதாகமம், குர்ஆன் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளவைகளை பின்னி பிணைத்து தன்னை பற்றியும் தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றன என பெருமையுடன் கூறுவதுடன் மக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னை பின்பற்ற வேண்டும் என கூறுகிறான். யூதர்களும் பலஸ்தீனர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் முகமது நபி எருசலேமுக்குள் செல்லவில்லை, ஆகவே அல் அக்ஸா மாஸ்க் முக்கியமானதல்ல, யூதர்களின் தேவாலயம் கட்டப்பட வேண்டும், அதற்காக தன்னுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் கூறுவதுடன் பல அதிசயங்கள் செய்வதால் மக்கள் இவனை புகழ்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளபடி
ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசும் கள்ள தீர்க்கதரிசியாக இவன் இருக்கலாம், அல்லது ஒரு போலி கள்ள தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம். ஆனால் இவன் இதுவரை வந்த கள்ள தீர்க்கதரிசிகளை விட வித்தியாசமாக இருந்து தேவனுக்கும் அவருடைய சத்தியங்களுக்கும் எதிராக பெருமையானவைகளை பேசுகிறான். அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம் ஆகியோர் கடைசி கால சம்பவங்களில் முக்கிய பங்கு வகிப்பதால் இவர்களை போல பேசுகிறவர்களை பற்றி ஆராய்ந்து பார்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உலக மக்களை அந்தி கிறிஸ்துவின் வலைக்குள் சிக்க வைப்பதே கள்ள தீர்க்கதரிசியின் நோக்கம். எனவே கடவுளால் அனுப்பப்பட்டவன் என கூறி எந்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாலும் அப்படிப்பட்டவர்களை நம்ப வேண்டாம்.